ஹாய் ஹலோ. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நாங்கள் வந்துட்டு லாங் வீடியோ போடுறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சண்டே இல்லையா, வழக்கம் போல் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான். மீன் வாங்குறதுக்கு அக்காவும் அச்சும் போயிருக்காங்க. என்னோடய செயின் ஏன் போட மாட்டேங்கிறீங்க கேட்டீங்க. செயின் இருக்குது, நான் வந்துட்டு அது கொஞ்சம் என்ன சொல்ல அழுக்காக இருந்துச்சா, கழட்டி வாஷ் பண்ணி பீரோவில் வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் செயின் போடாமல் இருந்தேன். நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறது பார்க்கலாம். அப்போ நம்ம வந்துட்டு வீடியோக்குள் போகலாமா? நம்மளுடைய ஃபிஷ் வந்து விட்டது, இங்கே சாப்பாடு ஆகிட்டு இருக்குது. நம்ம இனிமேல் இதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணலாம். ராகினியக்கா வந்துட்டு மீன்லாம் கழுவரம் வச்சுட்டாங்க, கூட நானும் சேர்ந்துக்கிட்டேன். நான் அப்போ தான் சீக்கிரம் வேலை முடியும். ஒரு பக்கம் அச்சு வந்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் கட் பண்ணி கொடுத்துட்டான். நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம், அதனால தான், இல்லைன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா அக்கா வந்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா நசுக்கி கொடுத்தாங்க. நானும் வந்துட்டு ஒரு பக்கம் மீனில் வறுத்து கொடுத்துட்டேன். அதுக்கு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பழைய சாப்பாடு சேர்த்து மீனை கடிச்சிக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். நாங்களும் கடைசி இது சாப்பாடெல்லாம் குழம்பெல்லாம் ஆயிடுச்சு. எங்கள் ரூமுக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறமே தான் வேலையே இருக்குது. என்ன வேலை பார்க்குறீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் எவ்வளோ கன்றாவியாக இருக்குன்னு. எங்கள் வீட்டில் கறி குழம்பு மீன் குழம்பெல்லாம் செஞ்சாலே இப்படி தான் ஆகும். கறி குழம்பு மீன் குழம்பு செய்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஏன்னா சாயங்காலமே ஆகிடும். அதனால தான் ஒரு வழியாக எல்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறமா நான் வச்சுட்டு ரொம்ப டயர்டாகிட்டோம். சரி, இனிமேல் போய் குளிக்க வேண்டியதான். ரீல்ஸ் போடுறதுக்கு இன்றைக்கி முடியாது. டாடா, பை பாய்.